ஆண்டுதோறும் பிப்ரவரி 14 காதலர் தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுள் எங்கும் இருப்பதாக சொல்வதுண்டு. உண்மையில் எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பது காதல்தான். மனிதர்களிடையே இருக்கும் ஏற்ற தாழ்வுகளை உடைத்து அவர்களிடையே பேரன்பை விதைக்கிறது காதல். அத்தகைய காதல் ஆதி காலம் தொடங்கி இன்று வரை பேசு பொருளாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக இந்தியா போன்ற ஜாதிய சமூகத்தில் காதல் படும் பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. நவீன வளர்ச்சியை எட்டிய இன்றைய சூழலில் காதல் இனிமையானது என்று வர்ணிக்கின்ற அதே வேளையில் சிலருக்கு காதல் கசப்பாக இருக்கிறது. நாய் பூனைகளுக்கு ஜீவ காருண்யம் பார்க்கும் அதே மனிதர்கள்தான் காதல் விவகாரத்தில் பெற்ற மகளையும் கொலை செய்யும் மிருகங்களாக மாறிவிடுகிறார்கள். இந்தியா முழுவதும் இன்றளவும் ஜாதிய ஆணவ கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஜாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும், காதலர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலுக்கிறது. சமகாலத்தில் நாம் அறிந்த கண்ணகி முருகேசன், திவ்யா இளவரசன், கௌசல்யா சங்கர், நந்தீஷ் சுவாதி, பள்ளிக்கரணை பகுதியை சேர்ந்த பிரவீன் ஷர்மிளா என்று தமிழ்நாட்டில் ஜாதி ஆணவ கொலையால் பாதிக்கப்பட்டவர்களின் பட்டியல் நீள்கிறது. இத்தகைய சூழலில்தான் நாம் காதலர் தினத்தை கொண்டாடுகிறோம். காதல் அப்படி என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? காதலை எதிர்ப்பவர்களின் உள்நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டால் காதல் ஏன் இந்த சமூகத்தின் தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். காதல் ஏற்படுத்தும் சமூக மாற்றம்தான் காதலை எதிர்ப்பவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது. ஆம், காதல் இந்த சமூகத்தில் புரையோடி கிடக்கும் ஜாதி, மத, இனம், மொழி, பாலினம் என எல்லாவற்றையும் உடைத்து ஒரு கலாச்சார மாற்றத்தை உருவாக்குகிறது. தொட்டால் தீட்டு, பார்த்தால் பாவம் என்று சக மனிதனிடம் ஏற்படுத்தும் இடைவெளியை காதல் உடைக்கிறது. இது அவர்களின் கலாச்சாரத்தின் மீதும் மூட நம்பிக்கைகள் மீதும் தொடுக்கப்படும் தாக்குதல் என அவர்கள் எண்ணுகிறார்கள். காதல் சமூக மாற்றத்தை நிகழ்த்துகிறது. சக மனிதனை நேசிக்கும் சமூக மாற்றத்திற்கு காதல் அவசியமாகிறது. சமத்துவ காதலை கொண்டாடுவோம், சக மனிதனை நேசிப்போம்.